காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் பார்வையிட்டார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதி 24வது வார்டு 3ஆம் திருவிழா மண்டப தெரு பகுதியில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகளை முன்னாள் கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் பார்வையிட்டார். மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி, கோல்டு ரவி, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமின் அன்சாரி, பகுதி கழக துணை செயலாளர் கபாலி, பகுதி கழக இணை செயலாளர் கோல்டு கணேஷ், பகுதி கழக இளைஞரணி செயலாளர் NSK ஸ்ரீதர் மற்றும் நிர்வாகிகள் கிஷோர், அப்பாஸ், சந்தோஷ், ஜெய், சந்திரசேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். படிவம் எவ்வளோமா கொடுத்துருவீங்க பண்ணுறதா ஒரு தகவல் எங்களுக்கு வருது. உங்களே இல்லை, பொதுவாக அதே மாதிரி இருக்கக்கூடாது. இந்த SIR-ஐ பொறுத்தவரை உண்மையான வாக்காளர்கள் இருக்கணுன்றதுதான் இந்த SIR-உடைய முக்கிய நோக்கம். கார்த்திகை தீப பரணி உற்சவத்தை முன்னிட்டு வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இத்திருக்கோவில் அருணகிரிநாதரால் 8 திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும். பழமையான இத்திருக்கோவிலில் கிருத்திகை, விசாகம், சஷ்டி நாட்களிலும் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகின்றனர். புராண காலத்தில் இஷ்வாகு குலத்து அரசன் பகிரதன், தேவர்களின் தலைவர் இந்திரன், துர்வாச முனிவர் ஆகியோர் வந்து வணங்கி அருள் பெற்ற தலமாய் வல்லக்கோட்டை விளங்குகிறது. இந்த திருக்கோவிலுக்கு கடந்த ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு உற்சவமும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இங்கு கார்த்திகை தீப உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் பரணி அன்று சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல ஊர்களில் இருந்தும் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக வல்லக்கோட்டைக்கு வந்தனர். செவ்வாய் அன்று கார்த்திகை பரணி உற்சவத்தை முன்னிட்டு சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் 38வது ஆண்டு பாத யாத்திரையாக வல்லக்கோட்டைக்கு வந்தனர். வடக்கு மாட வீதியில் உள்ள சிவன் கோவிலை அடைந்த பாத யாத்திரை பக்தர்கள் அங்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். பிறகு சென்னை அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன் தலைமையில் அங்கிருந்து புறப்பட்டு அரோகரா கோஷத்துடன் வல்லக்கோட்டை முருகன் கோவிலை அடைந்தனர். அங்கு வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து முருகப்பெருமானை வணங்கினர். கார்த்திகை பரணி உற்சவத்தை முன்னிட்டு செவ்வாய் அதிகாலை 5 மணிக்கு சுவாமி சன்னதி திறக்கப்பட்டு கோபூஜை நடைபெற்றது. பிறகு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெற்றிலை மாலை அணிந்து தலைப்பாகையுடன் ராஜ அலங்காரத்தில் மூலவர் அருள் பாலித்தார். உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மயிலிறகு மாலை, சாமந்தி மாலை, வெற்றிலை மாலை அணிந்து வீராசன கோலத்தில் காட்சியளித்தார். திருமண வரம் வேண்டி வந்திருந்த பக்தர்கள் கோடையாண்டவருக்கு மாலைகள் சாற்றி அரோகரா கோஷமிட்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். பக்தர்கள் பொது தரிசனத்தில் 1 மணி நேரம் காத்திருந்தும் விரைவு தரிசனத்தில் சில நிமிடங்களிலும் சுவாமி தரிசனம் செய்தனர். வந்திருந்த பக்தர்களுக்கு நிர்வாகத்தின் மூலம் நீர்மோர் மற்றும் கதம்ப சாதம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மண்டல இணை ஆணையர் குமரதுரை அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் செய்திருந்தனர்.
நவீன தழும்பில்லாத குடும்ப நல ஆண் அறுவை சிகிச்சை முகாம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து கொடி அசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை உலக நவீன வாசக்டமி வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக நவீன வாசக்டமி வாரம் அனுசரிக்கப்பட்டது. இதில் நவீன தழும்பில்லாத குடும்ப நல ஆண் அறுவை சிகிச்சை முகாம், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றில் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கருத்தடை அறுவை சிகிச்சை முகாம்கள் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பிரியா பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பரிமளா தேவி, இணை இயக்குநர் நலப்பணிகள் பொறுப்பு சதீஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் தாரா, புள்ளியியல் உதவியாளர் குமரேசன் மற்றும் சம்பந்தப்பட்ட குடும்ப நல செயலக ஊழியர்கள் உடன் பங்கேற்றனர். மூவ் பண்ணா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்கலம்பேட்டையில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை விருத்தாச்சலம் வட்டாரம் சார்பில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்கலம்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மங்கலம்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் சம்சாத் பாரி இப்ராஹிம், பேரூராட்சி துணைத் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மருத்துவத்தை பற்றி பல்வேறு மருந்துகள் வழங்கி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவியாக பெட்டகங்களை வழங்கினார். இந்த முகாமில் இருதய சிகிச்சை, நரம்பியல் சிகிச்சை, நுரையீரல் சிகிச்சை, குழந்தைகள் நலம், பொது மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, நீரிழிவு நோய் சிகிச்சை, தோல் சிகிச்சை, கண் மருத்துவம், பல் மருத்துவம், மகப்பேறு நலம் மற்றும் மகளிர் மருத்துவம், ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, சித்த மருத்துவம், இயன்முறை மருத்துவம், காது, தொண்டை சிறப்பு மருத்துவம், அறுவை சிகிச்சை ஆலோசனைகள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, காசநோய் மற்றும் தோல் நோய் பரிசோதனை, ஆய்வக பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இந்த முகாமில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த முகாமில் வட்டார மருத்துவர் அலுவலர் ராமநாதன், மருத்துவர்கள் பிருத்திவிராஜ், மணிகண்டன், சுகன்யா, கோவிந்தராஜ் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை செய்தனர். மருத்துவர்களிடம் காமித்து தேவைகளை என்ன வியாதி என்பதை கண்டறிந்து அதற்கான நிகழ்ச்சியை செய்ய ஆண்டிப்பட்டி அருகே மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெறும் கபடி, கைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டிகளில் தமிழகத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 40க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரத் நிகேதன் எனும் தனியார் பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடைபெறும் மாநில அளவிலான கபடி, கைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டிகள் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 3 நாட்களுக்கு கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் இந்த 3 வகையிலான போட்டிகளில் தமிழகத்தில் தேனி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினர் ஆர்வமாக பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் சுற்று அடிப்படையில் நடைபெறும் நிலையில் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் 4 அணிகள் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளில் பங்கேற்று கோப்பைகளையும் பரிசுகளையும் தட்டி பறித்து செல்ல உள்ளன.
நடுவர் அவர்களுக்கு மரியாதை. கோபி சார், கோபி சார், மாநில அழகம்மாள் சார், ஏத்தங்கோயில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டுள்ள தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமை தாங்கினார். பாஜக மாநில துணைத் தலைவர் சம்பத், மாநில செயலாளர் முரளி என்கிற ரகுராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செஞ்சி தொகுதி அமைப்பாளர் கோபிநாத் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டுள்ள தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வருகிற 13ஆம் தேதியன்று விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். இந்த கூட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய மண்டல நிர்வாகிகள் மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவரும் பேருந்து மற்றும் வேன்கள் ஏற்பாடு செய்து சுமார் 20,000 பொதுமக்களை கூட்டத்திற்கு திரட்டி வர வேண்டும் என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் சின்னராஜ் மற்றும் மாவட்ட மையக்குழு, மாவட்ட அணி, பிரிவு நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மண்டல மையக்குழு, சக்தி கேந்திர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன் நன்றி கூறினார். ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மாநில தலைவர்களை சுற்று அந்த காலகட்டத்தில் நமக்கு அனுமதி கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை. நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கூட அவருடைய சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு. நம்மளுடைய பயணத்தை கூட மாற்றி அமைக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் கூட கோரிக்கை வச்சாங்க நினைக்கிறேன். தள்ளி போடணும் அப்படின்னு. நாங்கள் ஒரு சபலம் நடத்தி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்மளுடைய மாநில பயிற்சியாளர் முன்னரே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்டம் மிகவும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இதை நம்ம மாநில தலைவர் வரும்போது நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் தஞ்சை மடிகை உணவகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பில் அவசர கூட்டம் தஞ்சை மடிகை ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார், மாநில பொருளாளர் வீரப்பன், மாநில துணைத் தலைவர் தேவராஜ், தஞ்சாவூர் மாநகர தலைவர் காமராஜ், தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஜெயச்சந்திரன், தஞ்சை தெற்கு மாவட்ட பொருளாளர் பெரி சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் பேசினர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. தலைமையேற்று நடத்த இருக்கும் திரு மாநில தலைவர் எல் பழனியப்பன் அவர்களையும் மேகதாரணை கட்டக்கூடாது உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் ஒரு தீர்ப்பு அளிக்கிறது. இதை விவாதிக்கிறதுக்கே கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. விவசாயிகள் விழித்தெழுந்து என்றால் மாநில தலைவர்கள் பழனியப்பன் தலைமையில் மாவட்டம், மாநகரம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடுவதற்கு ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் இல்லாமல் அதர மாவட்டம் அது பண்ணாதான் மேகதாது அணையை கட்டக்கூடாது, ராஜமல்ல அணை கட்ட வேண்டும், கடனை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். போட மாட்டோம். தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் அண்ணன் கோவிந்தசாமி, நன்னிலம் ஒன்றியம் சேதுராமன் அவர்களே, தாமரை செல்வன் அவர்களே, நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் ரஜா குளிப்பேட்டை அருகே கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேக்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் ரஜா குளிப்பேட்டை அருகே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கனமழை பெய்து பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. டிட்வா புயலின் தாக்கத்தால் பெய்த கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இந்த மழைநீர் தேக்கம் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
திண்டிவனத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் மரக்காணம் மற்றும் புதுவை சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை அருகே வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் கடலோர மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மயிலம், ஒலக்கூர், ஜக்காம்பேட்டை, ஜெயபுரம், தீவனூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக சாலையின் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. திண்டிவனத்தில் மிக முக்கிய சாலையான மரக்காணம் சாலை, புதுவை சாலை ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இந்த சாலைக்கு அருகே உள்ள மின்வாரிய அலுவலகத்திலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஒவ்வொரு பருவமழையின் போதும் மரக்காணம் மற்றும் புதுவை சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பது வாடிக்கையாகி வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2025-2026 கீழ் ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பயணியர் நிழற்குடை கட்டிட கட்டுமான பணி துவக்கி வைக்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தளவாட சாமான்கள் வழங்குதல், இரவாங்குடி ஊராட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 2024-2025 கீழ் 8.44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரவாங்குடி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் புதிய வைப்பறையுடன் கூடிய சமையலறை கட்டிடம் திறப்பு விழா ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கஸ்தூரி, பிரபாகரன், கல்லூரி முதல்வர் முனைவர் ராசமூர்த்தி, ஜெயங்கொண்டம் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் சேகர், மணிமாறன், அரசு அலுவலர்கள், கழக தோழர்கள், இருபால் பேராசிரியர்கள், இருபால் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாருங்க கொஞ்சம் விலை இன்னுங்க நான் பாருங்க. சரி சரி கோச்சிக்கு போங்கடா, கோச்சிட்டு போங்கடா. பேசாதப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக இடும்பன் கோவில் எதிரே பாதை அமைக்கப்பட்டு இலவச பேருந்து நிலையத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக இடும்பன் கோவில் எதிரே பாதை அமைக்கப்பட்டு இலவச பேருந்து நிலையத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக அப்பகுதியில் மழைநீர் தேங்கி சகதியும் குப்பைகளும் காணப்பட்டுள்ளதால் பக்தர்கள் வருவதற்கு மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். இதனால் நீண்ட வெகு தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் இப்பகுதியில் குப்பை கூளங்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதால் திருக்கோவில் நிர்வாக அலட்சியத்தின் காரணமாக பக்தர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை காணப்பட்டு வருகிறது. மேலும் இப்பகுதியில் திறந்த வெளியில் சிறுநீர் கழிப்பதால் பக்தர்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு திருக்கோவிலுக்கு செல்லும் அவல நிலை காணப்பட்டு வருகிறது. உடனடியாக திருக்கோவில் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் தலையிட்டு பாதையை சீரமைக்க வேண்டும், குப்பைகள் அகற்றப்பட வேண்டும், சிறுநீர் கழிக்கும் இடங்களை முறையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
தாம்பரம் அடுத்த பம்மல் பகுதியில் கால்வாய் அடைப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தாங்களாகவே முன்வந்து தூர்வாரிய பொதுமக்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல், அண்ணா நகர், 7வது பிரதான சாலையில் உள்ள கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் கலந்து கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பம்மல் மண்டலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் மழைநீருடன் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதுகுறித்து பலமுறை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். இதனால் அதிருப்தியான அப்பகுதி மக்கள் தாங்களாகவே முன்வந்து கால்வாய்களை தூர்வாரியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி பம்மலி பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக முடிக்கப்படாததால் ஆங்காங்கே கால்வாய்கள் அடைபட்டும் சாலைகள் சீராக இல்லாமல் மேடு பள்ளமாக இருப்பதால் இதுபோன்ற பிரச்சனைகளை பொதுமக்கள் சந்தித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். டிட்வா புயல் தொடர்மழை காரணமாக 500க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண தொகுப்பை திமுக பேரூராட்சி உறுப்பினர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி 4வது வார்டு பகுதியில் திமுக பேரூராட்சி கவுன்சிலர் டாக்டர் வெங்கடேசன் தலைமையில் டிட்வா புயல் மழை காரணமாக 500க்கும் மேற்பட்ட அந்த பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பால் பாக்கெட், பிஸ்கெட், ரவை, கோதுமை மாவு, சேமியா உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பேரூர் நகர செயலாளர் பாண்டியன் பங்கேற்று துவக்கி வைத்தார். மேலும் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று நிவாரண தொகுப்பினை வழங்கினார். இந்த நிகழ்வில் வார்டு நிர்வாகிகள் சச்சிதாஸ், செம்பியன், சசிகுமார், கோபி, நமச்சிவாயம், மனோகரன், வெங்கடேசன், தாமோதரன், ரவி, நடராஜன், சங்கர், பாலகிருஷ்ணன் மற்றும் பலர் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் அப்பகுதி பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை பேரூராட்சி கவுன்சிலர் வெங்கடேசன் வழங்கி வருவது அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நீ வாங்கி அப்படியே நில்லுமா இங்கே நீங்க நில்லுமா ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் மொத்தமா நில்லுங்க.